गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி, இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை, ஆவணி மாதம் 28ஆம் தேதி. இன்றைய சூரிய உதய நேரம் காலை 6:03 மணிக்கு ஆரம்பமாகிறது. இன்று முழுவதும் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய திதி மாலை 6:18 மணி வரை தசமி திதி, அதற்கு பின்பாக ஏகாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் மாலை 6:27 மணி வரை பூராடம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக உத்திராடம் நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 12:15 மணி முதல் 1:15 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்ட நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் மாலை 6:27 மணி வரை ரோஹிணி, அதற்கு பின்பாக மிருக சீரிஷம் நட்சத்திரம். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் மற்றும் புதன் ஆகியோர் சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள். கன்னியில் கேது மற்றும் சுக்கிரன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு ஆகியோர் உள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். கொஞ்சம் தந்தை வழியில செலவினங்கள் இருக்கும், தந்தை வழி உறவுகள் வழியில செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உறவு முறைகள் வழியில பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடும் போது கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் வழியா வரக்கூடிய நபர்களா இருக்கிறீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையில கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அதாவது சுகர் சார்ந்த பிரச்சனை, தைராய்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல்நிலையில கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல கொஞ்சம் நிதானமும் கவனமும் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. கொஞ்சம் செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. இடுப்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல்நிலையில கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. சொத்து சம்பந்தமான விஷயங்களாக வழக்குகள் வரலாம். ஒரு சிலருக்கு அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் எடுக்கும் பொழுது கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. அப்பாவிற்கு தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள், அதன் சார்ந்த முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. மனைவியின் சகோதரர் இல்லைனா சகோதரரின் மனைவி, இவங்களுக்கு தொழில் தொடங்கும் எண்ணங்கள் இருக்கலாம். இல்லைனா வேலை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உறவு முறைகளோடு சின்ன சின்ன கருத்து மோதல்கள் இருக்கலாம். இல்லைனா அவங்க வழியில செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய வேலை குறித்து தந்தையுடனான கலந்துரையாடல்கள் இருக்கிறதுக்கும் ஒரு சிலருடைய வீடுகள்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. மாலை நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது ஒரு சிலருடைய வீடுகள்ல குழந்தை பேரு சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அரசியல் சம்பந்தமான விஷயங்கள், அரசு துறை சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. பூர்வீக சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறதுக்கு நல்ல நேரமாக இன்றைய மாலை நேரம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. உறவு முறைகளோடு நல்ல இணக்கங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. புனித பயணம் சார்ந்த விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள், அதன் சார்ந்த முயற்சிகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆன்மீக நாட்டங்கள் மிகுந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது.
குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்யும் பொழுது நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாம் தீர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மற்ற தெய்வங்களை வழிபடும் பொழுது நமக்கு குறையறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் நம்மளுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு நாம மேலும் நல்ல ஒரு வழிபாடு முறைகளை எல்லாம் பின்பற்றும் போது பிரச்சனைகள் எல்லாமே தீர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்திகளும் குலதெய்வத்துக்கு அதிகமா இருக்கு. அதனால குலதெய்வ வழிபாடுகளை அதிகமா மேற்கொள்ளுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகள் சார்ந்த விஷயங்கள் மாலை நேரத்துல எதிர்பார்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை இடங்கள்ல அவசரப்படாம இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு குறித்த சிந்தனைகள் முயற்சிகள் இதெல்லாம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. ரிஷப ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில கவன நிலைகள் மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உறவு முறைகளோடு சின்ன சின்ன கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினம் இருக்கு. தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகள் இவங்களோடு ஏதேனும் கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. அரசியல் சம்பந்தமான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய தினத்துல பலன்கள் கொஞ்சம் குறைவானதாக இருக்கின்றது. இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் நிதானத்துடன் செயல்பட வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. கலைத்துறை சம்பந்தமான பணிகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பணியிடங்கள்ல ஏதேனும் தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பிள்ளைகள் வழியில அனாவசிய செலவுகள் அதிகரிக்கலாம். பிள்ளைகள் வழியில ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. பூர்வீக சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல நிதானங்கள் அவசியம். பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல ஏதேனும் முறைகேடுகள் இருந்தா அதெல்லாம் தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. சமய சடங்குகள் செய்யக்கூடிய இடங்கள்ல ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. மாலை நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது தாய் வழி உறவுகள், அண்டை அயலார்கள் இவங்க வழியில ஏதேனும் கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கலாம். இவங்களோடு கலந்துரையாடல்கள்ல ஈடுபடும் போது நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மேற்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதேனும் இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. கலை பயிற்சியாளர்களாக வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய வேலைகள்ல ஏதேனும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. வீட்டு உபயோக பொருட்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஏதேனும் பழுதுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. வீடு, மனை, வாகனம் இதன் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது இடையூறுகளோ பிரச்சனைகளோ இதெல்லாம் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு அம்மாவுடன் பேசும்போது கருத்து மோதல் பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நிதானங்கள் அவசியம். புதிதான முயற்சிகளை இன்றைய தினத்தில் தவிர்த்து விட வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. உடல்நிலை ரீதியிலான பிரச்சனைகள் நீங்கணும், ஆயுள் பலம் எனக்கு அதிகரிக்கணும், எதிரிகள் வழியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் தீரணும், நான் வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கறதே அடைய முடியாம இருக்கு, எப்ப பார்த்தாலும் எனக்கு ஏதாவது ஒரு அவப்பெயர் இருந்துட்டே இருக்கு, வீண் பழிகள் என் மேல் விழுந்துட்டே இருக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க ஜெபிச்சுட்டே இருங்க. அப்படி சொல்லிட்டே இருக்கும் பொழுது பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமான விஷயங்கள்ல ஏதேனும் இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்னால அவதிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சந்தன நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கன் வழிபாடு.
மிதுன ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த ஏற்பாடுகள் நடக்கலாம். வரன் பார்க்கும் விஷயங்கள் குறித்த எண்ண ஓட்டங்கள் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அம்மா வழியில இருக்கக்கூடிய உறவு முறைகள்ல வரன் பார்க்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. அசையாத சொத்துகள், வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான முயற்சிகள் குறித்து கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தைகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. புதிதாக வியாபார ரீதியிலான முயற்சிகள் குறித்த எண்ண ஓட்டங்கள் இன்றைய தினத்தில் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. மனைவிக்கு புதிதான விஷயங்கள், தொழில் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், இல்லைன்னா வியாபாரம் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம், இந்த மாதிரியான முயற்சிகள் குறித்த ஒரு எண்ணங்கள் அதிகமா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. வெளிநாட்டில் இருக்கும் உறவுகளுடனான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நல்ல முறையில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. நண்பர்களுடன் ஒரு இனிமையான ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பார்ட்னர்ஷிப் பிசினஸ் சார்ந்த முயற்சிகள் ஒரு சிலருக்கு மேற்கொள்ளும் எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. புதிதாக ஆடைகள், ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய முயற்சிகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கும். நன்கொடைகள் அளிக்கக்கூடிய விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. மாலை நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது திருமணம் சம்பந்தமான விஷயங்களாக தைரியமாக முடிவெடுக்கும் திறன்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய வியாபாரம், பார்ட்னர்ஷிப், பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் இதில் எல்லாமே உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள், இல்லைன்னா கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரர் வழியோ, மாமனார் வழியில இருந்தோ, வேலையாட்கள் வழியில இருந்தோ ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள்ள மாலை நேரங்கள்ல பார்க்கும் பொழுது சின்ன சின்ன கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. இசைத்துறையில பெரும் முன்னேற்றங்கள் அடையக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. வங்கியுடனான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. திருமண ரீதியிலான முயற்சிகள் எல்லாம் கை கொடுக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. இடமாற்ற சிந்தனை, பயணங்கள் போகக்கூடிய சூழல்கள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு அதிகமா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள்லாம் விலகணும் அப்படின்னா ராகு பகவானினுடைய வழிபாடு முறைகளை மேற்கொள்ளுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கை அம்மனை வழிபடுங்க. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான விஷயங்கள் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினத்தில் அதிகமா இருக்கும். கொஞ்சம் நிதானத்துடனும் செயல்பட வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க மேற்கொள்ளும் விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை தருவதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிஸ்தா கிரீன் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் மற்றும் மகாலட்சுமி தேவி வழிபாடு. கடக ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்தில் இருக்கின்றார். ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல்நிலையில கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. வேலை ரீதியிலான முயற்சிகள் ஒரு சிலருக்கு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுக்கான திறமைகளுக்கான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தினமாக இன்றைய
இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்றபடியான வேலைகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடும். வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல தைரியமாக செயல்படக்கூடிய சிந்தனைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. எதிரிகள் வழியில பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய திறன்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நோய் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளும் எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. காது சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு தேவையில்லாத இடையூறுகளை தருவதற்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. எழுத்து சார்ந்த பணிகளை மேற்கொள்ளும் எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. வேலை ரீதியிலான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு இடமாற்ற சிந்தனைகள் இல்லைனா இடமாற்றங்கள் சார்ந்த உத்தரவுகள் இருக்கலாம். பணிகளில் சேருவதற்கான உத்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. பயணம் போகக்கூடிய விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. மாலை நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது குடும்ப ரீதியிலான பிரச்சனைகள் இருக்கலாம். குடும்பத்துடனான கலந்துரையாடல்களில் ஈடுபடும் போது ஏதேனும் கருத்து மோதல் பிரச்சனைகள் வரலாம். இல்லைனா குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினம் அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள், வாய் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய நபர்களா இருக்கிறீங்கன்னா உங்களுக்குன்னு மருத்துவ செலவுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடும் போது மிகவும் நிதானங்கள் அவசியம். தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள்னால பிரச்சனைகள் வரலாம், வழக்கு பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. படிக்கும் இடங்கள்ல படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனங்கள் செலுத்த வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு படிக்கக்கூடிய விஷயங்கள்ல செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. முகம் சார்ந்த பகுதிகளில் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. நல்ல வேலை கிடைக்கல, வேலை சம்பந்தமா நான் ரொம்ப தேடுதல்கள்ல இருக்கேன், ஆனா இருந்தாலும் எனக்கு வேலையே கிடைக்கல. தனியார் துறை வேலைக்கு முயற்சி செய்யறேன், அதுலயும் கிடைக்கல. அரசு துறை சார்ந்த பணிகளுக்காக முயற்சி செய்யறேன், அப்படி இருந்தும் எனக்கு வேலைகள் கிடைக்கல அப்படின்ற வேலை ரீதியிலான தேடுதல்கள் இருக்கக்கூடிய நபர்கள் மற்றும் வேலை ரீதியில இருந்தாலும் என்னுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரியான முன்னேற்றங்கள் இல்லை அப்படிங்கிற நபர்களும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானினுடைய அருளை பெற முயற்சி செய்யுங்க. ஆதித்ய ஹிருதயம் படிங்க, சூரிய காயத்ரியை சொல்லுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு தைரியம் அதிகமாக கிடைக்கும். நிறைய விஷயங்கள்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க செலவுகள் செய்யக்கூடிய விஷயங்கள்ல கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலை ரீதியிலான விஷயங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், மருத்துவ தீர்வுகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகள்ல நிதானம் அவசியம். தேவையில்லாத கருத்து மோதல் பிரச்சனைகள் வரலாம், அதனால கவனத்துடன் பேச வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் அம்பாள் வழிபாடு. சிம்ம ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். பிள்ளைகளுக்கான தொழில் ரீதியிலான முயற்சிகள்ல இன்றைய தினத்துல அதிகமான ஈடுபாடுகள் இருக்கும். மனதளவுல ஒரு இனிமையான சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உறவு முறைகள் வழியில சந்திப்புகள் நிகழக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. உறவு முறைகளுடன் ஒரு நல்ல இணக்கங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருடைய வீடுகள்ல குழந்தை பேரு சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. குழந்தைகளுக்கான சேமிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். பிள்ளைங்க இல்லைன்னா தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகள் இவங்களுக்கெல்லாம் ஆதரவு தரக்கூடிய நபராக இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது.
பூர்வீக சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆன்மீக சொற்பொழிவு சார்ந்த விஷயங்கள், கதா காலட்சேபம் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். புதிதாக முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. மனம் விரும்பிய நண்பர்களுடனான சந்திப்புகள் நிகழக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பணவரவு சார்ந்த விஷயங்கள் தன்னிறைவுகளை அடைகிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. கலைத்துறை சம்பந்தமான வேலைகளுக்கான முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. மாலை நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது பூர்வீக சொத்து சார்ந்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. பிள்ளைகள் குறித்த எண்ண ஓட்டங்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளுக்கு ஆதரவு தரக்கூடிய நபராக இன்றைய தினத்தில் இருப்பீங்க. உறவு முறைகளுக்கு ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கும். அரசியல் சம்பந்தமான துறைகள், அரசு சார்ந்த துறைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள், எண்ண ஓட்டங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு முறைகளை எடுத்து செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் தீருறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மற்ற தெய்வங்களை நாம வணங்கினாலும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல எல்லாமே நல்ல ஒரு பாதுகாப்பு தன்மையை நமக்கு தர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால குலதெய்வ வழிபாடையும் நாம கண்டிப்பா செய்ய வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்க்கிறதுக்கு வழிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால குலதெய்வ வழிபாட அவசியமா எடுத்து செய்யுங்க. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகள் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன ரீதியில சின்ன சின்ன பய உணர்வுகள் இருக்கலாம், பதற்றங்கள் இருக்கலாம். முக்கியமான விஷயங்கள்ல ஈடுபடும் போது சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கலாம். கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இன்றைய தினத்தில் அதிகமா இருக்கும். அதுல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு. கன்னி ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். புதிதாக கலைநயம் மிகுந்த வீடுகள் அமைக்கக்கூடிய முயற்சிகள் அதிகமாக இருக்கும். சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. அம்மாவுடனான இணக்கங்கள் அதிகமா இருக்கும். அம்மாவுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க ஆதரவு தரக்கூடிய நபராக இன்றைய தினத்துல இருப்பீங்க. ஆடை ஆபரண சேர்க்கைகள் இதெல்லாம் மிகுந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. கலை பயிற்சியாளர்களாக ஆகக்கூடிய முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மேற்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் மேற்கல்வியில நல்ல ஈடுபாடுகள் இருக்கும். இனிமையான சூழ்நிலைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உறவு முறைகளுடன் நல்ல ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. அண்டை அயலார்கள் வழியிலையும் நல்ல இணக்கங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுக்கான ஆதரவுகள் பெருகக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. மாலை நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது ரகசியமான செயல்களுக்கான திட்டங்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரகசியமா செய்யக்கூடிய விஷயங்கள் குறித்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். உடல் உறுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரலாம். அதன் சார்ந்த விஷயங்கள்ல செலவினங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. வாகனங்கள், வீடு
இதன் சார்ந்த விஷயங்கள் வழியில செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. அம்மா வழியில இல்லைன்னா தாய் வழி உறவு முறைகள் வழியிலையோ இல்லைன்னா அண்டை அயலார்கள் வழியிலையோ செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. ஏதாவது பொருட்கள்லாம் யாருக்காவது கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னா அதன் சார்ந்த முயற்சிகள் எடுக்கும் பொழுது அந்த கொடுத்த பொருட்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கு. கொடுத்த பொருட்களை திரும்ப பெறக்கூடிய முயற்சிகளும் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. சேமிக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். அதிகமா பொருட்களை சேமிக்கக்கூடிய எண்ணங்களா இருக்கும், ஆபரணங்கள் சேமிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. விரைவிலேயே வீடு கட்டணும், வீடு சார்ந்த விஷயங்கள்ல எனக்கு பிரச்சனைகள் இருக்கு, அடிக்கடி நான் ஏதாவது முயற்சிகள் எடுக்கும்போது அந்த விஷயத்துல தடைகள் இருந்துட்டே இருக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பூமாதேவி வழிபாட மேற்கொள்ளுங்க. பூமாதேவியை மதிச்சு அதற்குள்ள பூஜைகள் எல்லாம் பண்ணி நாம இந்த முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளும் பொழுது இந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். அதனோடு சேர்ந்து செவ்வாய் பகவானினுடைய வழிபாடு முறைகளும் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அதை மேற்கொள்ளும் பொழுதும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வீடு சார்ந்த பிரச்சனைகள் குறையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமாக இன்றைய தினம் இருக்கும். நல்ல விஷயங்கள் குறித்த ஒரு பேச்சுவார்த்தைகளும் இன்னைக்கு நல்லபடியா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு திருத்தல தரிசனங்கள், உறவு முறை பயணங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கிளிப்பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஆண்டாள் ரெங்கம்மன்னார் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். புதிதான முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினத்துல அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. தொழில்முறை ரீதியிலான எதிரிகளை எல்லாம் வெற்றி கொள்ளும் திறன்கள் இன்றைய தினத்துல அதிகமா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கு. இளைய சகோதரருக்கு ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். அவருக்கு ஏதாவது தேவைகள் உதவிகள்னு வரும் பொழுது நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. மாமனார் வழியில அவருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. வேலையாட்கள் வழியில அவங்களுடைய விஷயங்களை எல்லாம் நிறைவேற்ற வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. இசை சம்பந்தமான துறைகள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. ரகசியமான செயல்களின் மூலமான செய்திகளை பெறுவதற்கான முயற்சிகள் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். உடல் உறுப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. கொடுத்த பணத்திற்கான பத்திரங்களை பெறுவதற்கான எண்ணங்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். சேமிப்பு சார்ந்த பத்திரங்களை எல்லாம் கவனத்துடன் வச்சுக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. முக்கியமான பொருட்கள், உடைமைகள் இதெல்லாம் வெளியில எடுத்துட்டு போகும்போது ரொம்ப கவனமா வச்சுக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. மாலை நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது சந்தோஷமான கலந்துரையாடல்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. விரும்பிய இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. விரும்பிய சிறு தூர பயணங்கள் போகிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. சங்கங்கள் மூலமாக நாம எதிர்பார்த்த விஷயங்கள்ல அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. ராணுவம் சம்பந்தமான துறைகள், எழுத்து சம்பந்தமான துறைகள், இந்த மாதிரியான பணிகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு புகழ் பெறும் சூழல்கள் இருக்கலாம். அவங்களுடைய வேலைகள்ல நல்ல முன்னேற்றங்கள், எதிர்பார்த்த ஆதரவுகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. எண்ணிய விஷயங்கள்ல வெற்றி பெறுவதற்கான சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. எந்த ஒரு முயற்சிகளும் கைகூடக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது.
மன தைரியம் அதிகமாகணும் அப்படின்னு முயற்சிகள் எடுக்கிறீங்க. பேசுறதுக்கே பயமா இருக்கு சார் அப்படின்லாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க. ரொம்ப தயக்கமா இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா திறமைகள் இருந்தும் அதை வெளிப்படுத்த முடியாத சூழல்கள் இருக்கும். மனதளவுல அவங்க தைரியம் இல்லாத ஒரு நபராக இருப்பாங்க. இந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் மனதளவுல திடம் அதிகமாகணும் அப்படிங்கிற விஷயங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. மனதளவுல தைரியங்கள் அதிகமாக கிடைக்கும். அதனோடு சேர்ந்து ராமநாமத்தை ஜெபிச்சுட்டே இருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்ளும் பொழுது மனதளவுல தைரியங்கள் அதிகமா இருக்கும். எதிரிகளை எல்லாம் வெற்றி கொள்ளும் திறன்களும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமான விஷயங்கள்ல கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியம். செலவுகள் சார்ந்த விஷயங்கள்ல கட்டுப்பாடுகள் அவசியமானதாக இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க மேற்கொள்ளும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தருவதாக இன்றைய தினம் இருக்கின்றது. நீங்க எந்த விஷயங்கள் மேற்கொள்ள விரும்புறீங்களோ அதன் சார்ந்த முயற்சிகளை இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க உங்களுடைய இளைய சகோதரர், உங்களுடைய மாமனார், வேலையாட்கள் இவங்க வழியிலான செலவினங்களை மேற்கொள்றதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி தேவி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இனிமையான பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக இனிமையான சூழல்கள் இருக்கும். குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தீருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. கண் பிரச்சனை, வாய் சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. கலைகள்ல ஆர்வங்கள் மிகுதியானதாக இருக்கும். ஆடல், பாடல், இசை, நடனம் இந்த மாதிரியான எல்லா விதமான கலைகள்லையும் ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுக்கான வரவுகள் நிறைந்த தினமாக இருக்கின்றது. எதிர்பார்த்த வருமானங்கள் பெருகக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. உறவு முறைகள் வழியில சந்திப்புகள் நிகழக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்னால நன்மை விளையக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ள மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். சந்தோஷமான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள், முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்துல அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. கையிருப்பு பணத்தினுடைய அளவு அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. விரும்பிய உணவு உண்ணும் சூழல்கள் இன்றைய தினத்துல அதிகமா இருக்கும். நீங்க விருப்பப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சாப்பிடக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. முக பொலிவு அதிகரிக்கும். முக ரீதியில இருக்கக்கூடிய வசீகரம் எல்லாம் வெளிப்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு திறன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மாலை நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது பணியிடங்கள்ல எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் சம்பந்தமான செய்திகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. நீங்க வேலை சம்பந்தமான விஷயங்களாக ஏதாவது விஷயங்கள் எதிர்பார்க்கிறீங்க, நல்ல முன்னேற்றம் வேணும்னு எதிர்பார்க்கிறீங்கன்னா மாலைக்கு அப்புறமா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கும். பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வேலைகள்ல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. பொறுப்பு மிக்க தலைமை பதவிகளை ஏற்கக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பணியிடங்கள்ல உங்களுக்கான நற்பெயர்கள், பாராட்டு, வெகுமதி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு மூலமா அதன் மூலமான லாபங்கள் பெறுவதற்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. நிர்வாகத்திறன் சார்ந்த வேலையில இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சிறந்த நிர்வாகம் செய்யக்கூடிய நபராக இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு மாமியார் வழியில ஆதாயங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு மிகுதியானதாக இருக்கின்றது. பேச்சு சம்பந்தமான பிரச்சனைகள்னால ஏதாவது குறைபாடுகள் இருக்கு, அதாவது திக்கி திக்கி பேசுறது, வேறு ஏதாவது பேச்சு சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாதிரியான நபர்கள் எல்லாமே புதன் கிழமையில புத பகவானினுடைய வழிபாடு முறைகளை பின்பற்றுங்க. புத பகவானுக்கு விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்ளும் பொழுது இனிமையான பேச்சுகள் இருக்கும். வாக்கு வன்மை இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கு. நல்ல பேச்சுவார்த்தைகள்னால அவங்களுக்கு பலவித லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் அதிகமா இருக்கு. அதனோடு சேர்ந்து புதன்கிழமையில பெருமாளுக்கும் வழிபாடுகள் மேற்கொள்ளுங்க. பேச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே குறையும்.
அமையும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க உங்களுடைய நபர்களுக்காக உதவிகள் செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலையும் எதிர்பார்க்கக்கூடிய முயற்சிகள் இன்றைய தினத்துல நல்லபடியா முடியறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். மனதளவிலையும் பழகுவதற்கும் இனிமையான நபராக இன்றைய தினத்துல இருப்பீங்க. ரொம்ப பார்க்கும் பொழுது இவங்க ரொம்ப கலகலப்பா ரொம்ப இனிமையான நபரா இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்தவங்களுக்கு தோன்றும். முக பொலிவு அதிகரிக்கக்கூடிய நபராக இன்றைய தினத்தில் இருப்பீங்க. தொழில் வியாபாரம் இதன் சார்ந்த விஷயங்கள் குறித்த எண்ண ஓட்டங்கள் இன்றைய தினத்துல அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அனைவரையும் கவரக்கூடிய திறன்கள் இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிகமா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுக்கான நன்மைகள் விளையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நல்ல செய்திகள் நல்ல முன்னேற்றங்கள் இதையெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய இனிமையான நபராக இன்றைய தினத்துல இருக்கிறீங்க. ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் சுய முயற்சி செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினத்துல அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உழைப்பின் மூலம் முன்னேறக்கூடிய நபராக இன்றைய தினத்துல பெயர் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கான பணியிடங்கள்ல செல்வாக்கு மதிப்பு இதெல்லாம் உயர்வானதாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. நன்னடத்தையும் நல்ல குணநலன்களும் உடைய நபராக இன்றைய தினத்துல இருப்பீங்க. உங்களுக்கான பதவி சார்ந்த விஷயங்கள் புகழடையக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. மாலை நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு தந்தை வழியில ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது. ஏதாவது தேவைகளாக தந்தை கிட்ட பேச்சுவார்த்தைகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அதன் சார்ந்த நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. பூர்வீக சொத்து தந்தை வழி சொத்து வெளிநாட்டு சொத்து இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த எண்ணங்கள் சிந்தனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும். தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும். தான தர்மம் செய்யக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கிறதுக்கும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. இறை ரீதியிலான தெய்வ திருப்பணிகளை மேற்கொள்ளும் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான முயற்சிகள்ல ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. பலவிதமான நன்மைகளை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. தொழில் வளம் எல்லாம் பெருகணும்னா தொழில் ரீதியில நல்ல முன்னேற்றங்கள் வேணும். என்னை பார்த்துதான் என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாம் வர்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நபர்கள் அந்த மாதிரி தொழில் முறைகள்ல இருக்கக்கூடிய நபர்கள் கருமஞ்சள் பரிகாரத்தை தாராளமாக எடுத்து செய்யலாம். கருமஞ்சள் பரிகாரத்தை என்னன்னா கருமஞ்சள் சார்ந்த விஷயங்களை எல்லாமே தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல வச்சுக்கலாம். அதனோடு சேர்ந்து அந்த மஞ்சளை அரைச்சு அதை திலகமா வச்சுக்கணும். அந்த மாதிரி செய்யும் போது ஜனவசியம் அதிகமா இருக்கும். அவங்கள பார்த்து கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்கள பிடிச்சு போய் அவங்களுடைய வேலை இடங்கள்ல பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் ரீதியிலான விஷயங்கள்லயும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகள் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமா இருக்கும். நல்ல வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கலாம். அதனால கொஞ்சம் நிதானமா இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வெளிநாட்டு குடியுரிமை சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு.
மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் தனஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். செலவினங்கள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. தந்தை வழி சார்ந்த செலவினங்கள் இருக்கலாம், தந்தைக்கு பொருட்கள் வாங்கக்கூடிய விஷயங்களா இருக்கலாம், அவருடைய வேறு ஏதேனும் தேவைகளாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள், தந்தை வழி சொத்து, வெளிநாட்டு சொத்து, இந்த மாதிரியான சொத்து சார்ந்த விஷயங்கள்ல விற்பனை செய்யக்கூடிய முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய விற்பனை ரீதியிலான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள், இல்லைன்னா அங்கு போய் தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள், வேலை ரீதியிலான முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. புண்ணிய காரியங்களுக்கான செலவுகளை செய்யக்கூடிய முயற்சிகள் இருக்கும். அதாவது இறை ரீதியிலான பூஜைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணங்கள், இறை ரீதியிலான கட்டிடங்கள் சீரமைப்பு சார்ந்த விஷயங்கள், பராமரிப்பு சம்பந்தமான விஷயங்கள், கட்டிடங்கள் எழுப்பக்கூடிய முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்களுக்கான செலவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முயற்சிகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. தான தர்மம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. எல்லாருக்கும் உதவணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். பலன் கருதாம உதவக்கூடிய நபராகவும் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள், இல்லைன்னா மனைவியின் சகோதரர், இந்த மாதிரியான நபர்கள் வழியில ஏதாவது செலவுகள் இருக்கலாம். அவங்களுக்கு எல்லாம் ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. ஆன்மீக பயணம் சார்ந்த விஷயங்கள், தீர்த்த யாத்திரை சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. சுயநலமற்ற ஒரு நபராக இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது. மாலை நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது உடல்நிலை ரீதியிலான பிரச்சனைகளுக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. எதிர்பாராத நேரங்கள்ல வீணான செலவுகள் அதிகரிக்கலாம். அந்த மாதிரியான செலவினங்களை கொஞ்சம் நாம கட்டுக்குள்ள வச்சுக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு தேவையில்லாத இடையூறுகளை தருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. புதிதான முயற்சிகள், எதுலையாவது பணம் போடக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதுல எல்லாம் கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. சட்ட ரீதியிலான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. மனதளவுல பார்க்கும் பொழுது உளைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு மிகுதியானதாக இருக்கின்றது. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமா இருக்கு, கடன் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கு, நானும் அடைக்கணும்னு முயற்சிகள் எடுக்கிறேன், சீக்கிரமா அடைக்கவே முடியல, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய நட்சத்திரத்திற்கு என்னைக்கு சேமத்தாரை வருது அப்படிங்கிறத பாருங்க. அந்த சேமத்தாரை வரக்கூடிய தினங்கள்ல கடன் அடைக்கிறதுக்கு நீங்க ஒரு முயற்சிகள் எடுக்கலாம். மருத்துவ செலவுகள் வருது அப்படின்னா அன்னைக்கு அதன் சார்ந்த ஒரு விஷயத்த மருத்துவ ரீதியிலான முயற்சிகள் எடுக்கலாம். இப்படி பண்ணும் பொழுது சீக்கிரமாக அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கடன் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு தெரியாமையே விரைவா அடைஞ்சிடும். உடல்நிலை ரீதியிலான பிரச்சனைகளுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். இந்த மாதிரி சேமத்தாரையில நாம முயற்சிகள் எடுக்கலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாட்டு குடியுரிமை சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வயலட் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு.
கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். திடீர் அதிர்ஷ்டங்கள்னால லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு ஆராய்ச்சி சார்ந்த படிப்புகள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. பிரச்சனை சம்பந்தமா ஏதாவது தொந்தரவுகள், இடர்பாடுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த நேரத்தில் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. மூத்த சகோதரருக்கு தொழில் தொடங்கும் எண்ணங்கள் இன்றைய தினத்தில் அதிகமா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. மூதாதையர்கள் வழியிலான பொருட்கள் வரவு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உயில் சார்ந்த சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. உடல்நிலை ரீதியிலான பிரச்சனைகள்ல இருந்த நபர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த நல்ல மருத்துவ தீர்வுகள் கிடைக்கும். உடல்நிலை ரீதியிலான பிரச்சனைகள் குறைந்து உடல்நிலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. ஒப்பந்தங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதேனும் இடையூறுகள், பிரச்சனைகள் இதனால ஒரு சிலருக்கு தாமதமாயிட்டே இருந்திருக்கும், இல்லைன்னா அதெல்லாம் கேன்சல் ஆகி இருந்திருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு இன்றைய தினத்துல திரும்பவும் முயற்சி எடுக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை மேற்கொள்ளும் தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மாலை நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு மனைவி வழியிலேயோ நண்பர்கள் வழியிலேயோ எதிர்பார்த்த ஆதரவுகள், உதவிகள், ஆதாயங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. திருமண சம்பந்தமான விஷயங்கள்ல எதிர்பார்த்த நல்ல செய்திகள் பெறலாம். விரும்பிய பெண்ணை மணக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. சந்தோஷமான நண்பர்களுடனான சந்திப்புகள் நிகழக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. சமாதான பேச்சுவார்த்தைகள், ஏதாவது பிரச்சனை ரீதியில ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு சமாதான பேச்சுவார்த்தைகள் எடுக்கலாம் அப்படின்லாம் ஈடுபட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எதிர்பார்த்த சமாதான பேச்சுவார்த்தைகள்ல நல்ல தீர்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியா இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா முடியறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. நினைத்த காரியங்கள்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. பார்ட்னர்ஷிப், பிசினஸ் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த லாபங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுக்கான புகழ் கூடணும், நீங்க நிறைய வெளியிடங்கள்ல நிறைய முன்னேற்றங்களோடு இருக்கணும், நல்ல மரியாதை கிடைக்கணும், உங்களுக்கு நல்ல அந்தஸ்து இருக்கணும், தலைமை வகிக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானினுடைய வழிபாடு முறைகளை மேற்கொள்ளுங்க. சூரிய பகவானுக்காக நீங்க சூரிய காயத்ரி சொல்லலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா வேறு ஏதாவது விளக்குகள் சார்ந்த விஷயங்களை ஏற்றி நாம வழிபடலாம். சிவ வழிபாடு மேற்கொள்ளலாம். இந்த மாதிரியான முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு நல்ல தலைமை தாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். உங்களுக்கான புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானமா செயல்படுங்க. இன்றைய தினத்துல சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க மேற்கொள்ளும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகத்தை தருவதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய மூத்த சகோதரருக்கு ஆதரவு தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வயலட் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். தொழில் ரீதியிலான முயற்சிகள் அதிகமாக ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய வேலை, தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல மனைவி வழியிலிருந்தோ நண்பர்கள் வழியில இருந்தோ எதிர்பார்த்த சப்போர்ட் கிடைக்க
செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. புதிதான தொழில் முயற்சிகள், வியாபார ரீதியிலான முயற்சிகள் குறித்த எண்ண ஓட்டங்கள் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கும். சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிசினஸாக மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கலாம். புதிதாக கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள், கூட்டு வியாபாரம் சார்ந்த முயற்சிகள், இந்த மாதிரியான முயற்சிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. அரசு வழியில அபராதம் செலுத்தக்கூடிய விஷயங்கள் ஒரு சிலருக்கு நடக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா வியாபாரம் சார்ந்த விஷயங்களாக வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள், வெளிநாடு ரீதியிலான முயற்சிகள், இந்த மாதிரியான ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. சினிமா துறை சார்ந்த தொழில், ஹோட்டல் சம்பந்தமான பிசினஸ், மண்டபம் சம்பந்தமான விஷயங்கள், டிராவல்ஸ் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள், கட்டிடக்கலை சார்ந்த துறைகள் ரீதியில ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், ஜவுளித்துறை சார்ந்த பணிகள், ஃபேன்சி ஸ்டோர் சம்பந்தமான விஷயங்களை தொழிலா வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்க, உயர் ரக பண்ணை சம்பந்தமான விஷயங்களை வச்சு நடத்தக்கூடியவர்கள், அழகு சாதன பொருட்கள் விற்பனை சம்பந்தமான தொழில் முறைகள், வாசனை திரவியம் தயாரிப்பு மற்றும் விற்பனை சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான தொழில் முயற்சிகள்ல இன்றைய தினத்துல அதிகமான ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. இந்த வேலைகள் செய்யக்கூடிய நபர்களுக்கு மனைவி வழியிலிருந்தோ நண்பர்கள் வழியிலிருந்தோ சப்போர்ட் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. மாலை நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது அரசு வழி சார்ந்த விஷயங்கள்ல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. மருத்துவ பணி, ராணுவ பணி சார்ந்த முயற்சிகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கலாம். இதன் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. தொழில் ரீதியிலான விஷயங்கள்ல செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. சக பணியாளர்கள் வழியில ஏதாவது பிரச்சனைகளோ இல்லைன்னா பணியாளர்கள் வழியில செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்களோ இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். தொழில் ரீதியிலான எதிரிகள் வழியில தேவையில்லாத பிரச்சனைகள், இடையூறுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. மாமியார் வழியில ஒரு சிலருக்கு கருத்து மோதல் பிரச்சனைகளோ இல்லைன்னா அவங்க வழியில செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்களோ இதெல்லாம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. கண் திருஷ்டி அதிகமா பட்டிருக்கு, வீட்டுல அடிக்கடி சண்டை நடக்குது, தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல நல்ல விருத்தி இல்ல, நல்ல முன்னேற்றமே இல்ல, அடிக்கடி வீட்டுல யாருக்காவது உடல்நிலை சரியில்லாம போகுது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மருதாணி விதை அப்படி இல்லைன்னா வெண்கடுகு இந்த மாதிரியான பொருட்களை எல்லாம் நீங்க சாம்பிராணி போடும்போது, அந்த நெருப்புல போடும்போது அந்த புகைகள் எல்லாம் வீட்டுல இருக்கக்கூடிய இடங்கள் இல்லைன்னா தொழில் செய்யக்கூடிய இடங்கள் இவங்க எல்லாமே பரவி எதிர் சக்திகள் எல்லாமே விரட்டுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தேவையில்லாத கண் திருஷ்டிகளையும் போக்குவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரியான பரிகார முறைகளை பின்பற்றுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க அடுத்தவங்களுக்காக செலவு செய்யக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலை ரீதியிலான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. தொழில் ரீதியிலான பேச்சுவார்த்தைகள், ஆதரவுகள் இதெல்லாம் பெறுவதற்கான ஒரு தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு தேவையில்லாத கருத்து மோதல் பிரச்சனைகளை முடிஞ்ச அளவு தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.